ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஆமு சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் பிரியாணி ரெசிபி தாங்க அப்லோட் பண்ண போகிறேன். மட்டன் பிரியாணி ரெசிபி கல்யாண வீட்டில் வந்து இன்றைக்கி நம்ம டைரெக்டாக வந்து மட்டன் பிரியாணி ரெசிபி எடுத்துகிட்ருக்கோம். அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க. தேவையான அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க. அந்த எண்ணெயில் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், மசாலா பொருள் ஐட்டம் எல்லாமே வந்து அதில் சேர்த்துக்கிறாங்க. அது நல்லா சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறாங்க. நல்லா பெரிய பெரிய வெங்காயம் வந்து ரொம்ப நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்தேன். அதை வந்து அதில் சேர்த்துக்கிறாங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்குற அளவுக்கு நல்லாவே வதக்கி விடுறாங்க. நான் உங்ககிட்ட கேட்டு நான் இந்த வீடியோவை எடுத்திருக்கேன் உங்களுக்காக. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி சேர்த்துக்கிறாங்க. ரெண்டுமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் கேட்டால் சொல்ல மாட்டுறாங்க. ஈக்குவல் குவான்டிட்டி தான் வச்சுருந்தாங்க. அதையும் வந்து நல்லா சேர்த்துக்கிறாங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறாங்க. நல்லா வதங்கி வரட்டும்ன்ட்டு வெயிட் பண்ணுறாங்க. நல்லா வதக்கி விடுறாங்க. அடுத்து வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கிறாங்க. பச்சை மிளகா நம்மளாம் கீரி போடுவோம். அவங்க முழுசாகவே வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கிறாங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுறாங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இதையும் நல்லா வதக்கி விடுறாங்க. மசாலா ஐட்டம் பார்த்திங்கன்னா, அந்த மசாலா ஐட்டமில் எல்லா மசாலா ஐட்டமும் வந்து அவங்க சேர்த்துருந்தாங்க. அதையும் பார்த்தேன். அடுத்து வந்து புதினா சேர்த்துக்கிறாங்க. எப்படியும் ஒரு பெரிய கட் அளவுக்கு புதினா இருக்கும். அவ்வளோ புதினா வந்து அதில் சேர்த்துக்கிறாங்க. புதினா தான் அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதுவாக வந்து அவங்க சொல்கிறாங்க. புதினா வந்து நிறைய சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்து வீடியோ எடுக்க வேணாமா அப்படின்னாங்க. நான் தான் வந்து ரொம்ப எக்ஸ்கியூஸ் பண்ணி சரி உங்களுக்காக வந்து நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். நல்லா வதக்கிக்கிறாங்க. வெங்காயம், தக்காளி, புதினா எல்லாமே வந்து பச்சை மிளகா எல்லாம் நல்லா வதக்கிக்கிறாங்க. ரொம்ப ஃபைனாக வதக்கிக்கிறாங்க. இது வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்காங்க. அந்த பேஸ்ட்டை வந்து அதில் சேர்த்துக்கிறாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் சேர்த்துட்டு அதுவும் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குறாங்க. அது எல்லாமே அவங்க ஒரு கவுண்டிங் வச்சுருக்காங்க. இத்தனை கிலோவுக்கு இவ்வளோ தான், இத்தனை கிலோவுக்கு இவ்வளோ தான் அப்படின்னு ஒரு கவுண்டிங் வச்சு தான் எல்லாமே போட்டுட்ருக்காங்க. நான் அளவாக பார்த்துட்டே தான் இருக்கேன். ஒரு ஒரு திட்டம் வச்சுருக்காங்க அவங்க. அதை தாண்டி போகமாட்றாங்க. அவ்வளோதான் அப்படின்ட்டு வச்சுருக்காங்க. நல்லா வதக்கிக்கிறாங்க பாருங்கள். எல்லாமே வந்து நல்லா மிங்கிலாகிருக்கு. பிரியாணி பொறுத்த வரைக்கும் வந்து மசாலா வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினா மட்டும்தான் அந்த டேஸ்ட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்குது. இப்போ வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு புதினா சேர்த்துக்கிறாங்க. இப்போ வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கிறாங்க. கொத்தமல்லி சேர்த்து நல்லாவே வதக்கிட்டுருக்காங்க பாருங்கள். அந்த கொத்தமல்லி கூட ரொம்ப சிறுசாலாம் நறுக்கல. ரொம்ப அசால்ட்டாக செய்கிறாங்க அவங்க பிரியாணி. அதையும் நான் பார்த்தேன். நல்லாவே வதக்கிட்டு அடுத்து வந்து தயிர் சேர்த்துக்கிறாங்க. எப்படியும் வந்து ஒரு 1/2 லிட்டர் தயிர் வந்து நல்ல தாராளமாக சேர்த்துக்கிறாங்க. 1/2 லிட்டர் தயிருக்கு மேலேயே இருக்கும் போல இருக்குது. ஒரு தூக்கில் வச்சுருந்தாங்க. அதை அப்படியே வந்து சாய்ச்சிட்டாங்க. எல்லா தயிரையும் வந்து சாய்ச்சிட்டாங்க. அந்த தயிரையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா எல்லாமே வந்து நல்லாவே வதங்கியிருக்கு. ரொம்ப நல்லா மிங்கிளாகிருக்கு பாருங்கள். எல்லாமே நல்லா மிங்கிளாகிருக்கு. அந்த பிரியாணி வாசனை இப்போவே வந்துருச்சு எனக்கு. அடுத்து வந்து மட்டன் சேர்த்துக்கிறாங்க. 8 கிலோ 9 கிலோ வந்து மட்டன் சேர்த்துக்கிறாங்க. மட்டன் சேர்த்துக்கிட்டு அந்த மட்டனும் வந்து நல்லா அந்த மசாலாலேயே வந்து நல்லா கோட்டிங் ஆகி நல்லா வதங்குற வரைக்கும் மட்டன் நல்லா வதக்குறாங்க. ஏன்னா மட்டன் வந்து ரொம்ப சீக்கிரம் வேகாதுன்றதுனால மட்டனை வந்து ரொம்ப நேரம் வந்து நல்லாவே வேக வைக்கிறாங்க. நல்லா கிளறி விடுறாங்க. பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. அடுத்து வந்து உப்பு சேர்க்குறாங்க. சொன்னேன் இல்லையா, எல்லாத்துக்கும் ஒரு திட்டம் வச்சுருக்காங்க. அவங்க ஒரு கவுண்டிங்கில் தான் எல்லாமே போடுறாங்க. உப்பு சேர்த்துக்கிறாங்க. உப்பு சேர்த்து நல்லாவும் வதக்கி விடுறாங்க. உப்பு எல்லாம் நல்லா கரையிட்டோன்றதுனால இன்னமும் ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டு நல்லாவே வதக்கிட்டு இருக்காங்க. உப்பு எல்லாம் நல்லா கரைஞ்சிருக்கு பாருங்கள். அடுத்தபடியாக வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறாங்க. தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறாங்க. தனி மிளகாத்தூள் வந்து அவங்க சேர்த்துக்கிறாங்க. அதுவும் ஒரு திட்டம் வச்சுருக்காங்க. இத்தனை பேக்கெட் தான் அப்படின்ட்டு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி அதையும் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுறாங்க. இப்போ மிளகாத்தூள், உப்பு,
அந்த கரம் மசாலா எல்லாம் வந்து நல்லா மிங்கிலாகி நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போவே வந்து அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாம் வந்து நல்லா கொதித்து நல்லா மிங்கிலாகி சூப்பராக இருக்குது. நான் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன் பிரியாணி செய்யறது. டைரெக்டாக வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறாங்க. அந்த அரிசிக்கு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கிறாங்க. தண்ணி சேர்த்து அது நல்லா கொஞ்சம் ஒரு பபிள்ஸ் வர அளவுக்கு வெயிட் பண்ணுறாங்க. இப்போ இது கூட வந்து கலர் பொடி சேர்த்துக்கிறாங்க. கேசரி பவுடர் இது ஆப்ஷனல் தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணும்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆப்ஷனல் தான் இது. இப்போ வந்து அடுத்து அரிசி கழுவி வச்சுருக்காங்க. பாருங்கள், அரிசி 8 கிலோ மட்டன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலாக அரிசியை வந்து ஒரு 8 கிலோ 9 கிலோ அவ்வளோதான் வச்சுருக்காங்க. அரிசி எல்லாத்தையும் வந்து நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா தண்ணி வந்து ஆல்ரெடி அவங்க அளந்து வச்சுருக்காங்க. எல்லா அரிசியும் வடிகட்டிட்டு சேர்த்துட்டு மூடி வச்சிடுறாங்க. கொஞ்சம் நேரத்தில் எடுக்கிறாங்க. கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. இந்த சமயத்தில் வந்து கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து தம் போட்டுடுறாங்க. இதை வந்து ஒரு 2 கலரு மட்டும் கலரிட்டு அழகாக தம் போட்டுடுறாங்க. அதனால் அந்த தண்ணி அதில் இருக்குது. அழகாக வந்து மூடி தம் போட்டுடுறாங்க. தம் போட்டு எப்படியும் ஒரு 1/4 மணி நேரம் வந்து நல்லாவே வெயிட் பண்ணுறாங்க. பாருங்கள், அடியில் இருக்கு இல்லையா நெருப்பு, அந்த நெருப்பு ஃபுல்லாகவே கலைச்சிடுறாங்க. கலைச்சிட்டு அந்த அடியில் இருக்க நெருப்பு ஃபுல்லாக தூக்கி இந்த டபரா மேலேயே வந்து வச்சிடுறாங்க தம் பிரியாணி. அவ்வளோதாங்க, போட்டு வச்சுட்டாங்க. ஒரு 1/4 மணி நேரம் கழித்து பார்த்தா இந்த மாதிரி இருக்குங்க பிரியாணி. அந்த தண்ணியெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. எல்லாமே வந்து நல்லா வந்து சுண்டி பிரியாணி வந்து நல்லா உதிரியாக சூப்பராக பிரமாதமாக அட்டகாசமாக ரெடியாக இருந்தது. பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, கொஞ்சம் கூட குழையில, பக்காவாக இருக்குது. பிரியாணி சூப்பராக செஞ்சுருக்காங்க. கூடியே இருந்து பார்த்த முதல் அனுபவம் எனக்கு இது. செம்மையாக அருமையாக செஞ்சுருக்காங்க. இந்த பாருங்கள், அவங்க எடுத்து போடும்போதே தெரியுது உங்களுக்கு, நல்லா உதிரியாக இருக்குது. இப்போ கடைசியாக ஃபைனலாக நெய் சேர்த்துக்கிறாங்க. இதில் நெய் சேர்த்து கொஞ்சம் நல்லா கலரி விட்டுடுறாங்க. அந்த நெய் வாசனை படும்போது இன்னமும் ஏற்கனவே பிரியாணி அட்டகாசமாக இருந்துச்சு. இப்போ இந்த நெய் சேர்க்கும் போது இன்னமும் வந்து அட்டகாசமாக பிரமாதமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ இதையும் கலரி எடுத்து வச்சு மறுபடியும் ஒரு மூடி போட்டு எடுத்து வச்சிடுறாங்க. பிரியாணி பக்காவாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். செம்மையாக ரெடி ஆகிருக்கு. மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ இல்லை, நான் சொல்ல முடியாது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்காகவே வந்து டைரெக்டாக லைவாக வந்து அவங்கக்கிட்ட கேட்டு நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் நீங்கள் பிரியாணி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மட்டன் பிரியாணி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்மையாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்வீட் அம்மு சேனல்